This is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ப்ரோட்டீன் ரிச் திராமிசு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, ப்ரோட்டீன் ரிச்சு, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹை ப்ரோட்டீன் திராமிசு செய்கிறதுக்கு நான் ஒரு பாதி பன்னீர் 100 கிராம்ஸ் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ். நான் வந்து பிஸ்கோஃப், லோட்டஸ் பிஸ்கோஃப் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ இந்தியாவிலையும் கிடைக்கிது, பட் இது ஃபாரின்லேருந்து வந்த பிஸ்கட் தான் இது. பட் இந்தியாவில் கிடைக்கிற பிஸ்கட் ரொம்ப இனிப்பாக இருக்குது. பட் நீங்கள் ரஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் பிக்கீஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த பிஸ்கோஃப் யூஸ் பண்ணுறேன். இப்போ சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு. இது இல்லைன்னா நீங்கள் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மில்க்கு, திக் பேஸ்ட்டாக இந்த பன்னீரை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மில்க்கு. இது காஃபி டிகாக்ஷன். இது நான் வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சுகர் எதுவுமே சேர்க்கல. ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் காஃபி டிகாக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பிஸ்கட்டை டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கண்டெய்னர் தேவை நமக்கு. இது ரொம்ப ஈஸி. ஜாரில் பன்னீர் போட்டிருக்கேன். கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க்கு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ரொம்ப அதிகம் தேவையில்லை, சால்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டு, திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த பன்னீர் மிக்சரை வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து பிஸ்கோஃப் பிஸ்கட் வச்சுருக்கேன். நீங்கள் எனி பிஸ்கட், ரஸ்க்கு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற விடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி டப்புன்னு இதாகிடும். இந்த மாதிரி நம்ம இந்த பிஸ்கெட்ஸை அடுக்கலாம். ஃபுல்லாக அந்த காஃபி டிகாக்ஷனில் நம்ம கோட் பண்ணோம். இப்போ இந்த மிக்சியில் இருக்கிறத நம்ம இந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிஸ்கெட்டை வந்து நம்ம தொட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அது சாகியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பன்னீர் மிக்சர்லாம் நம்ம இதில் கண்டெய்னரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நான் கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி டஸ்ட் பண்ணலாம். ஃபுல்லாக டஸ்ட் பண்ணலாம். டஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், அழகாக செட் ஆகிருக்கு. இதை வந்து நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours வச்சு எடுக்கணும். இப்போ 5 to 6 hours ஆகிடுச்சு. இந்த ஹை ப்ரோட்டீன் திராமிசு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், திக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பீசஸாக போட்டும் எடுத்து சாப்பிட்லாம், இல்லை ஸ்பூன் வச்சும் அப்படியே சாப்பிட்லாம். மாதிரி நம்ம கத்தி வச்சும் நம்ம லைன் போடலாம். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிஸ்கட்டோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இது ஹை ப்ரோட்டீன் திராமிசு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.